ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:00. ஸோ நேற்று நைட் வந்து நான் ஒரு 12:00 ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. அதனால் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ எழுந்த உடனே ஆஸ் யூஷுவல் சுடு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட் ஜூஸ் ஐஸ் க்யூப்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு 3 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு மார்னிங் ட்ரிங்க்காக அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் டேபிள்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நான் இப்போது சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்குள்ளே இருக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் இம்ப்ரூவ் ஆகுது தான் சொல்வேன். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு இடத்துல இப்போ நம்ம 10 ஹார்ஸ் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணால் கூட நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். 2 டேஸ் படித்தாலும் 3rd டே ஒரு மாதிரி லேசியாக ஃபீல் பண்ணுவோம். பட் நம்மளுடைய மைண்ட் நம்மளோட தாட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகிற இடம் கூட நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். இல்லை நான் இது பண்ணணும், நான் இது ஏன் வருது, இது நான் பண்ணக்கூடாது, நீ ஏன் வர அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் ஃபைட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது சொல்கிறேன். இது புதுசு கிடையாது, நிறைய பேர் இது ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ காலையில் நம்ம எழுந்த உடனே இப்போ சப்போஸ் சில பேர் எழுந்துக்க முடியல அப்படின்னா கூட ஒரே விஷயம் மைண்டில் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். எப்படி இந்த ஆல் இஸ் வெல் அப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி உன்னால் முடியும், உன்னால் முடியும், நீ எழுந்துரு, உன்னால் முடியும் அப்படின்றத நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறதுனால உன்னால் முடியும், உன்னால் முடியும் சொல்கிறேன். நீங்கள் என்னால் முடியும், என்னால் முடியும் அப்படின்னு எவ்ரி மார்னிங் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் சும்மா இருக்கிற டைமில் கூட மந்த்ராஸ் மாதிரி என்னால் முடியும், என்னால் முடியும் ஒரு 3 டைம்ஸ் சொன்னாலே போதும். நம்ம மைண்டு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். இதெல்லாம் முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே நம்ம மைண்டு உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு எனர்ஜி கொடுக்குறத நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் என்னால் முடியும் அப்படின்னு அதை ஸ்ட்ராங்காக நம்பிக்கையாக எவ்ரி டே சொல்லும்போது அதை நீங்கள் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட் திங் என்னென்னா, காலையில் எழுந்த உடனே நம்ம என்னெல்லாம் இன்றைக்கி படிக்கணும் அப்படின்றத ஒரு பிளான் மாதிரி போட்டு வச்சுருவோம் இல்லையா? நம்ம அதை விட அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது என்னெல்லாம் இன்றைக்கி பண்ணக்கூடாது, எங்கெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம், எந்த இடத்துல நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகிறோம், எங்கெல்லாம் நம்ம லேசியாக ஃபீல் பண்ணுறோம், இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு 1 hour தான் நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன், 1 hour தான் டிவி பார்ப்பேன், அந்த மாதிரி நம்ம அதுக்குமே டைம் அலாட் பண்ணுறோம். எப்படி இன்றைக்கி இவ்வளோ நேரம் சயின்ஸ் படிக்கணும், இவ்வளோ நேரம் இது படிக்கணும் அப்படின்னு அலாட் பண்ணுறோமோ அதே மாதிரி என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னும் நம்ம எழுதி வச்சுக்கிட்டு இந்த டிவிக்கோ இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ அதுக்கான டைமும் நம்ம அலாட் பண்ணணும். இது என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம டெய்லி பண்ணுற தப்பு தான் அது. நம்ம அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோன்னா நம்ம டெய்லி இந்த தப்பெல்லாம் நம்மளுக்கும் தெரியும். இதெல்லாம் அந்த தப்பை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணுறதும் நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாமே பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாமே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறமா 1 டேயில் நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோனில் ரெக்கார்டிங் போட்டு வச்சுக்கிட்டோன்னா அது பாட்டு டைம் ஓடிட்டுருக்குமா, நம்ம ஒரு 1/2 hour தான் படிச்சிருப்போம். ஆனால் நம்ம ரொம்ப நேரம் படித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் படிச்சிருக்கோம், கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கும்போது தெரியும் நாங்கள் டைம் ஓடிட்டுருக்கோம், 1/2 hour தான் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ இது கண்டிப்பாக நம்மளை 1/2 hourலேயே நம்மளுக்கு மைண்ட் டைவர்ட் ஆகுதா அப்படின்றது கண்டிப்பாக தோணும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி டைமர் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம எவ்வளோ நேரம் படிக்கணுன்றது தெரியும், எவ்வளோ நேரம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது தெரியும். எப்போவுமே நம்ம டைம் பின்னாடி நம்ம தான் போகணும், டைம் நமக்காக வெயிட் பண்ணாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டடீஸ் இல்லை எவ்ரிதிங் ஃபோன் யூஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு டைமர் போட்டுருங்க. இவ்வளோ நேரம் தான் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். டிவி பார்க்குறோமா, அப்போ ஒரு டைமர் போட்டுருங்க, இவ்வளோ நேரம் தான் நான் டிவி பார்த்துருக்கேன். அதெல்லாம் நம்ம டெய்லி நோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது இந்த எக்ஸாம் முடிஞ்சு அதெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எவ்ரிதிங் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வித் டைமோட. அதுக்கப்புறமா ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். ஒரு 2 பர்சன் பற்றி சொல்ல போகிறேன். அவங்க வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய பேரண்ட்ஸ் தான், நம்மளோட அப்பா அம்மா. இப்போ நான் ஒரு ரீசெண்டாக கூட துபாயில் இதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன்ல. ஸோ அப்போ நான் என்ன யோசித்தேன்னா, நமக்கு வாங்குறதுக்கு எனக்கு அப்பா வாங்கி தராரு, அப்பாவுக்கு யார் வாங்கி தர்றது அப்படி தான் நான் யோசித்தேன். நமக்கு ஆசை இருக்கும், நம்ம ஏர்ன் பண்ணோன்னா அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் வாங்கி தரணும், அதெல்லாம் ஓகே தான். பட் இப்போ யோசிச்சு பாருங்களேன், அப்பா அம்மாவுக்கு யார் வாங்கி தர்றது? நம்ம தான். அவங்களோட அப்பா அம்மாவும் இல்லை, நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா தான் உண்டு. வேறு யாரும் பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை சித்தியோ ரிலேட்டிவ்ஸோ அவங்களாம் வாங்கி தர போகிறது கிடையாது. நம்ம தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம பண்ணணும். அவங்க நம்ம அப்பா அம்மா நம்மக்கிட்ட எதிர்பார்க்க போகிறது இல்லை, இது இவ பண்ணணும், இவன் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்க போகிறது இல்லை.
அப்பா, அம்மா நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்க போறாங்க? ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கணும். அது ஒண்ணு தான் அவங்க எப்பவுமே நினைப்பாங்க. நமக்காக எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அவங்களுக்கு நெறைய ஆசைகள் இருந்தா கூட, நமக்காக எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. நம்ம அவங்களுக்காக என்ன பண்ண போறோம்? இந்த கேள்வி வந்து நம்ம எப்பவுமே நம்ம மைண்ட்ல இருக்கணும். இந்த வருஷத்திலேயே ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு, என்னோட சொந்த காசுல அப்பாக்கு ஒரு ஷர்ட் வாங்கணும். அம்மாக்கு ஒரு சாரி வாங்கணும். என்னோட காசுல ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போணும். ஒரு கோவில் கூட்டிட்டு போணும். இந்த மாதிரி இந்த ஆசைகள்லாம் நமக்கு லட்சியமா எடுத்துக்கிட்டு, இது நம்மளோட சந்தோஷம் மட்டும் கிடையாது. நம்மளோட ஃபேமிலியோட சந்தோஷமும் இதில தான் இருக்கு. இத வந்து நம்ம டெய்லி இத வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டு, நம்ம எவ்ரி டே வந்து ஒரு பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணும்போது, எக்ஸாம் வந்து நம்ம நல்லா பண்ணுவோம். வெற்றியோ தோல்வியோ அத பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது. ஆனா, நம்ம படிச்ச ஜர்னிய வந்து திரும்பி பார்க்கும்போது வொர்த்ஃபுல்லா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.